இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்கு பிரித்தானியாவில் ஜீரோ டேக்ஸ், எந்த ஒரு வரியும் இல்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரம் இந்தியாவினுடைய ஆடை ஏற்றுமதிக்கும் அதே போன்று கடல் உணவு ஏற்றுமதிக்கும் 50% வரியிலிருந்து 500% வரி வரையும் சென்றுவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய சொல்லை கேட்பதற்கு இந்தியா முயற்சி செய்ய வேண்டும், அல்லது அமெரிக்கா இந்தியாவை உரிய இடத்தில் வைக்கும் என்று கூறப்படுகிறது. இப்போது இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இந்த இடம் முழுவதும் ஓடி திரிகின்றார். ஆஸ்திரேலியா செல்லுகின்றார், ஐரோப்பா செல்லுகின்றார், எல்லாவற்றையும் மோடி அவர்கள் அனுப்பிவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இவை எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவருடைய சீற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களின் பிரதிநிதியாக இலங்கைக்கு வந்தபோது அவருக்கு இருந்த வரவேற்பும் அவருக்கு கொடுக்கப்பட்ட விடயங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் உடனடியாக வந்திருக்கின்றார். அங்கு சீனாவினுடைய ஒரு முக்கிய அதிகாரி ஜெய்சங்கருக்கு பின்னர் இலங்கை வந்தார். இப்போது சீன வெளிவிவகார அமைச்சர் வந்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் யாரும் வரலாம் போகலாம், ஆனால் அங்கு என்ன இடம்பெற வேண்டும் என்று முடிவு செய்ய போவது நானாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோரும் கூறுவார்கள் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் வல்லரசு, சீனாவை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்று. உலகத்தில் இந்த விடயங்கள் எல்லாவற்றுக்கும் சிறந்த உதாரணத்தை வெனிசூலா பகுதியில் வைத்து அல்லது கரிபியன் கடல் பகுதியில் வைத்து எல்லோருடைய திறமைகளையும் ஒட்டுமொத்தத்தில் உலகத்துக்கு காட்டிவிட்டார்கள். கரிபியன் பகுதியிலே ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் வந்த போது அந்த எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படையினர் கைப்பற்ற முற்பட்ட போது சீனாவினுடைய போர்க்கப்பல் ஒன்றும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் முன்னகர்ந்து தாக்க முற்பட்ட போது அதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நக்கலான எக்ஸல பதிவை போட்டிருந்தார். நாங்கள் உங்களை எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் நீங்கள் வரவில்லை என்று எல்லாம் கேட்டிருந்தார். இவ்வாறு பார்க்கின்ற போது உலகத்தில் இவர்கள் எல்லோரும் மிரட்டுகின்ற வகையில் கருத்துக்கள் கூறுவார்கள், ஆனால் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் செல்ல மாட்டார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது உடனடியாக அமெரிக்கா இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இலங்கையை ஒரு களமாக பயன்படுத்துவதற்கான அனைத்து வேலையும் செய்துவிட்டது. இந்தியாவுக்கான ஆடை ஏற்றுமதிக்கு வரி, இலங்கைக்கான ஆடை ஏற்றுமதிக்கு வரி இல்லை. இலங்கையில் ரப்பர் உற்பத்திக்கு ஜெர்மனி நாடு அதிகளவான பணங்களை கொடுக்கின்றது. அதே போன்று ஆடை ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய யூனியன் கொடுக்கின்றது, ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கொடுக்கின்றது. இந்தியாவுக்கு கட்டுப்பாடு. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் அதனுடைய தொகையினுடைய நிலைமை வேண்டும், நிலைமைகளினுடைய தன்மைகளும் உங்களுக்கு புரிந்திருக்கும்.